ஹாய், வணக்கம். கடந்த வாரம் மார்க்கெட், அதாவது 15/5/2026 வெள்ளிக்கிழமை நிறைவடைந்த மார்க்கெட் பார்த்தீங்கன்னா பேரிஷா க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ நிஃப்டி 23,643 அப்படிங்கிற ரேஞ்சிலையும், பேங்க் நிஃப்டி 53,710 அப்படிங்கிற ரேஞ்சிலையும் வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. நிஃப்டி கடந்த வாரம் அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா 23,997 அப்படிங்கிற ஹையை மார்க் பண்ணியிருக்கு. குறைஞ்சபட்சமா பாத்தீங்கன்னா 23,262 அப்படிங்கிற லோவும் மார்க் பண்ணியிருக்கு. ஸோ பேங்க் நிஃப்டி எடுத்துக்கிட்டீங்கன்னா 55,002 அப்படிங்கிற ஹையை மார்க் பண்ணியிருக்கு. லோ பார்த்தீங்கன்னா 53,192 அப்படிங்கிற லோவை மார்க் பண்ணியிருக்கு. ஸோ நாளை, அதாவது திங்கட்கிழமை 18/5/2026 திங்கட்கிழமை. ஸோ மார்க்கெட் என்னுடைய பார்வையில் கேப் அப்பில் ஓப்பன் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஏஷியன் மார்க்கெட்ஸ்லாம் வந்து நாளைக்கு புல்லிஷாக இருக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. அதுக்கு மிக முக்கிய காரணம் பார்த்தீங்கன்னா, நம்ம ட்ரம்ப் வந்து பார்த்தீங்கன்னா சைனாவுக்கு 3 நாள் சுற்றுப்பயணமாக போயிருந்தார் இல்லைங்களா. அங்கே வந்து நிறைய சைனாக்கும் அமெரிக்காவுக்கும் நிறைய 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 வந்து பொருளாதார ஒப்பந்தங்கள் வந்து கையெழுத்தாகியிருக்கு. அதில் மிக முக்கியமாக நம்ம பார்க்கறது என்ன பார்த்தீங்கன்னா, சைனா மேலே விதிக்கப்பட்ட வரிகள்லாம் வந்து குறைக்கிறதாகவும், ஒரு சில வரிகளை வந்து முற்றிலுமா நீக்கிறதுக்காகவும் வந்து பேச்சுவார்த்தை நடந்து அதுக்கு உண்டான ஒப்பந்தங்களும் கையெழுத்தாகி இருக்கிறதா செய்திகள் வெளிவந்திருக்கு. ஸோ முக்கியமாக விவசாய பொருட்களின் மீதான வரியை முழுவதுமாக நீக்குவதாக அமெரிக்கா அறிவித்திருக்கிறது. ஸோ இந்த நியூஸை பேஸ் பண்ணி நாளைக்கு மார்க்கெட் என்னை பொறுத்த வரைக்கும் ஏஷியன் மார்க்கெட் புல்லிஷாக இருக்க வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஸோ கேப் அப் ஓப்பனிங்க்கும் சான்சஸ் நிறைய இருக்கு. ஸோ இது ஒரு புறம் இருக்க. நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கு. வரும் வாரத்தில் மார்க்கெட் வந்து சரியுமாங்கிறது இந்த நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் தான் வந்து தீர்மானிக்கணும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஆஸ் யூஷுவல் மார்க்கெட்டோட சென்டிமெண்ட் டவுன் ட்ரெண்ட் தான். பிகாஸ் ஈரான் யூஎஸ் வார் வந்து முடிவடைகிற வரைக்கும் மார்க்கெட் வந்து சென்டிமெண்ட் டவுனில் தான் இருக்கும். ஸோ மார்க்கெட்டை வந்து இன்னும் அந்த ட்ரெண்ட்லேயே வச்சுக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் வந்து இருக்கு, நிறைய பாயிண்ட்ஸ் இருக்கு. அதில் முதல்ல பார்த்துக்கிட்டிங்கன்னா, யுஎஸ் ஈரான் வாரில் வந்து பேச்சுவார்த்தையில் வந்து எந்த ஒரு சுமூகமான நிலையும் இது வரைக்கும் எட்டப்படலை. இன்னும் மோசமாக தான் போயிட்டு இருக்கு, நான் எப்போ சொல்கிற மாதிரி. ஸோ சீஸ் ஃபயர் இருக்கு, இப்போதைக்கு போர் நிறுத்தம் இருக்கு ஈரானுக்கும் யூஎஸ்க்கும் நடுவில். பட் இருந்தும் இது எப்போ வேணாலும் ரெண்டு கண்ட்ரியும் வயலேட் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் தான் போயிட்டு இருக்கு. அதாவது ரெண்டு கண்ட்ரியும் வந்து இதை மீறக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கு. போர் வந்து மீண்டும் முழு வீச்சில் நடக்குமாங்கிறது ஒரு டவுட் இருக்கு, நடக்கும் அப்படிங்கிற ஒரு டவுட் இருக்கு. ஸோ அதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா, இஸ்ரேலுக்கும் லெபனானுக்கும் நடுவுலையும் போர் நிறுத்தம் வந்து நிலுவையில் இருக்கு. ஆனா அதை வயலேட் பண்ற மாதிரி இஸ்ரேல் பயங்கரமான தாக்குதல் லெபனான் மேல நடந்துட்டு இருக்கு. அதாவது வந்து நிறைய அட்டாக்ஸ் போயிட்டு இருக்கு. ஸோ லெபனானும் அதுக்கு தக்க பதிலடி கொடுத்துட்டு வருது. ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பதட்டமான சூழல் தான். அதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா, அகெயின் ரஷ்யா வந்து யுக்ரைன் மேல அட்டாக் பண்ணியிருக்கு. ஸோ நீண்ட நாட்கள் கழித்து இந்த அட்டாக் நடந்திருக்கு. ஸோ இதுவும் வந்து ஒரு மோசமான சூழல், பதட்டமான சூழல், மார்க்கெட்டுக்கு எதிரான ஒரு சூழல். அதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா, இந்த போர் பதட்டத்தினால பார்த்தீங்கன்னா கச்சா எண்ணெயோட விலை, க்ரூட் ஆயிலோட விலை பார்த்தீங்கன்னா கணிசமாக உயர்ந்திருக்கு. ஆல்மோஸ்ட் $108 கிட்ட ஹை போயிருக்கு. ஸோ இந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹோர்முஸ்ன்னு சொல்றாங்க இல்லைங்களா, அதுதாங்க இப்போ பிரச்சனை. அதாவது அந்த வழியாக தான் பார்த்தீங்கன்னா 1/5 நேச்சுரல் கேஸோட சப்ளையும் க்ரூட் ஆயிலோட சப்ளையும் வந்து எல்லா நாடுகளுக்கும் போயிட்டு இருக்கு. ஸோ அங்கே ஒரு பதட்டமான சூழல் நீடிக்கிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா பொருளாதாரம் வந்து, உலக பொருளாதாரம் வந்து பயங்கரமான ஒரு மோசமான சரிவை சந்திக்கும்ங்கிறதுல எந்த ஒரு இதுவும் கிடையாது, சந்தேகமும் கிடையாது. வேறஸ் இப்போ நம்ம நாட்டில் பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் பெட்ரோல் டீசல் விலையை வந்து பார்த்தீங்கன்னா கணிசமாக ஒரு $3 அளவுக்கு உயர்த்தி இருக்காங்க. ஸோ பணவீக்கம் அப்படிங்கிறது வந்து வருங்காலத்தில் மிக மோசமாக இருக்க போகுதுங்கிறது அதையும் வந்து மறுக்க முடியாத ஒரு உண்மை. ஸோ பார்க்கணுங்க. ஏன்னா நிறைய விஷயங்கள் வந்து நம்ம நாட்டிலையும் நடக்கிறதுலாம் வந்து மார்க்கெட்டுக்கு வந்து எதிரான சூழல் தான். ஸோ
நம்ம நாட்டோட பிரதமர் யாரையுமே வந்து தங்கம் தற்காலிகமாக வாங்காதீங்கிற மாதிரி ஒரு வேண்டுகோள் எடுத்திருக்காரு. ஸோ முடிஞ்ச வரைக்கும் எல்லாருமே ஒர்க் ஃப்ரம் ஹோம், அதாவது வீட்டில இருந்து வேலை செய்யறதுக்கு வந்து ரெக்வஸ்ட் பண்ணியிருக்காரு. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டுக்கு வந்து நான் எப்பவுமே சொல்கிற மாதிரி எதிரான ஒரு நடவடிக்கைகள் தான். ஸோ வரும் வாரம் என்னை பொறுத்த வரைக்கும் நிஃப்டியோட சப்போர்ட் லெவல்லாம் பார்த்தீங்கன்னா 23,300 23,000 அப்படிங்கிற ரேஞ்சஸில் இருக்குது வீக்லி சப்போர்ட் லெவல்ஸ். பேங்க் நிஃப்டி எடுத்துக்கிட்டிங்கன்னா 52,800 52,500 52,000 இந்த மாதிரி ரேஞ்சஸில் தான் வந்து சப்போர்ட் லெவல்ஸ் இருக்குது. ஸோ ட்ரேடர்ஸ் எல்லாருமே வந்து அகெயின் இன்னொரு ஒரு வாலடைல் வீக்குக்கு ரெடி ஆகணும்னு நினைக்கிறேன். எல்லாம் சேஃபாக ட்ரேட் பண்ணுங்க. கடந்த வாரமே பார்த்தீங்கன்னா வாரத்தில் முதல் 2 நாட்கள் மட்டும்தான் ஒன் சைட் மூவ்மெண்ட்டாக இருந்தது. மீதமுள்ள 3 நாட்களும் பார்த்தீங்கன்னா பயங்கரமான வாலடைலாக இருந்தது. அதாவது வாலடைலோட உச்சகட்டம் அப்படின்னு நான் கடந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன். ஸோ ட்ரேடர்ஸ் எல்லாருமே சேஃபாக ட்ரேட் பண்ணுங்க. நான் எப்பவுமே சொல்கிற மாதிரி இந்த பதட்டம்லாம் ஓயும் வரை உங்களோட பொசிஷன்ஸ் எல்லாமே கொஞ்சம் ஷார்ட்டாக வச்சுக்கோங்க, அகலக்கால் வைக்காதீங்க. ஸோ அமெரிக்க டாலருக்கு நிகரான நமது நாட்டோட பண மதிப்பும் பார்த்தீங்கன்னா அதில் பாதாளத்தில் போயிட்டு இருக்கு. ஸோ கூடிய விரைவில் நம்ம ஒரு பெரிய ஒரு இன்ஃப்ளேஷனை வந்து சந்திக்க போகிறோம் அப்படிங்கிறது மறுக்க முடியாத உண்மை. ஸோ சேஃபாக ட்ரேட் பண்ணுங்க. ஹாப்பி ட்ரேடிங். தேங்க்யூ அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.